ஹாய் கைஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். என்றைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் அம்மா வீட்டில் ஃப்ரைடே புடவை படைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போட்ட கோலம் ரங்கோலி இது ரொம்ப அழகாக குட்டியாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களால முடியாது. அது மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகிறதுக்கே கிட்டத்தட்ட டைம் ஒரு 7:30 அபவ் ஆயிடுச்சுங்க. ஸோ போயிட்டு 1 by 1 கடன்னு எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு. நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவியா சிவன்யா குட்டீஸுமே வரல. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ எக்ஸாமு. ஸோ அதனால் அவங்க வரல. மந்த்லி டெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் சாமிக்கு அம்மனுக்காக படைக்கிறதுக்கு சாமிக்கு வாங்கியிருக்காங்க. இது பக்கம் அம்மா கட் பண்ணிட்டு இருக்கிறது ப்ளவுஸு. அது பார்த்தீங்கன்னா உடல். இது பார்த்தீங்கன்னா முந்தியில் சூப்பராக டசில்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பரான டிசைனு, கோல்டன் கலரு. ஸோ பார்த்திங்கன்னா சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, அலங்காரம் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா, நான் அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா பச்சையம்மன் சாமி. ஸோ அம்மா வீட்டில் சாமி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் பச்சை கலர். பச்சையம்மன் சாமி குலதெய்வமாக யாருக்கெல்லாம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் பச்சையம்மன் தான் குலதெய்வம். அதனால் நாங்கள் அம்மா வீட்டில் சாமி வாங்குறப்ப பச்சையம்மன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பச்சையம்மனுக்கு தான் அம்மா புடவை படைக்கிறது, கூழ் ஊற்றுறது அப்படி எல்லாமே செய்வாங்க 1 by 1. பாருங்கள், காயத்ரியை வீடியோ எடுக்க சொன்னால் என்ன ரொட்டேஷன்லாம் எடுத்திருக்கா பாருங்கள். ஸோ சாமிக்கு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு 1 by 1 அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்டீலில் மனை ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல் அம்மா அது கோல்டு ஜுவல் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட நிறைய அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாமந்தி பூவுமே வாங்கி கட்டி அழகாக தொடுத்து ரொம்ப அடம்பாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் அங்கே நம்ம வீட்லேயே திருவள்ளூர்லேயே லெமன் மாலை கோத்து எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சுத்தமாக டைமே இல்லை எனக்கு. ஸோ அப்படியே கொண்டு வந்துட்டேன். இங்கே கூட டைம் இல்லைங்க அதை கோத்து போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எடுத்து எப்பயுமே இந்த மாதிரி சாமி சிலைங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் போட்டோம்னா வெயிட் கூட இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். பட் இருந்தாலுமே கூட ஒரிஜினல் ஃப்ளவர் கொஞ்சம் வைப்போம். ஸோ இருந்தாலுமே கூட நம்ம இதில் எவ்வளோலாம் டெக்கர் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக டெக்கர் பண்ண முடியும். அதனால தான் இந்த கலர்ஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு பச்சையம்மன் குலதெய்வம் பச்சையம்மன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. மெயின் பார்த்திங்கன்னா வாழைப்பந்தல், அது வருஷம் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இப்போ ஒரு 2 or 3 இயர்ஸாக போக முடியலை. இந்த இயருமே கூட போக முடியலை. ஸோ பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய மாலை எடுத்து வச்சு எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 by 1 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூஜை ஆல்ரெடி இன்னும் பூஜை பண்ணலை. பூஜை இப்போ அம்மா பண்ணிவிடுவாங்க. ஸோ சமையல்லாம் முடிச்சிட்டோங்க. 1 by 1 சமைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாருமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான், ரோஸ் பெட்டல்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் அழகாக இருக்குங்க. ஸோ அதை வச்சேன் 1 by 1 அந்த நாகத்து மேலே வைக்கலாம்னு சொல்லி டிசைன் பண்ணி யோசித்து வச்சேன். பட் ஆனால் நிற்கலை. நம்ம அங்கே வேணால் ஒரிஜினல் ஃப்ளார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் 2 காது ஓரம் வச்சுட்டு மற்ற ஃப்ளாரெல்லாம் எடுத்து கவரில் போட்டு வச்சாச்சு. ஒரிஜினல் ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா ஒரு சில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸு வாங்கி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அலரிப்பூ எல்லாமே கூட எங்களோட செடியிலே பூத்ததில் அதெல்லாமே கூட தொடுத்து கட்டி வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன பண்ணேன்னா சாமந்தி பூவை நல்லா மேலே வச்சுட்டு அதுக்கும் மேலே 5 பாம்பு இருக்குது இல்லையா, 5 தலை பாம்பு. ஸோ 5 பாம்புக்குமே நான் 5 ரோஸ் வச்சுட்டேன். இதில் ஒரு சில
விஷயம் பாருங்கள், ரொம்ப ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். நான் இப்போ வைக்கக்கூடிய ரோஸ் இப்போ வைப்பேன் பாருங்கள். அந்த ரோஸ் வந்து நான் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து எப்பயுமே நான் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணால் வேப்பிலை, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் உதிர்த்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி தூக்கி போடுவேன். பாருங்கன்னா நான் தூக்கி போட்டதுக்கும் அந்த நான் வச்ச அந்த ரோஸ்க்குமே சம்மந்தமே கிடையாது. பட் நான் தூக்கி போட்டோடனே அந்த ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக அசைஞ்சுது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அழகாக வந்துச்சு. பட் ஆனால் விழலை, லைட்டாக ஷேக் ஆச்சு. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் சமையல் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒயிட் ரைஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டா ஒரு 3 டைப்ஸில் பொரியல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் வாழைக்காய். அது மட்டும் இல்லாமல் ரசம், பாயாசம் இல்லாமல் சாமி கும்பிட முடியுமா? ஸோ பாயாசம் 2 டைப்ஸ்லையுமே வடை வந்து அரைச்சி வச்சிட்ருக்காங்க. வடை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா வந்து கழனிக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இலெல்லாம் பறித்து கொண்டு வந்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா உளுந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெங்காயம்லாம் போட்டு ஆனியன்லாம் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எப்பயுமே நிறைய பேர் கேட்குறது உண்டு, ஏன் அம்மா வீட்டுக்கு போனால் வடை செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே லாஸ்ட்டாக இந்த ஒர்க்கு தாங்க இருக்கும். ஸோ அதனால் அதை செய்ய வேண்டியதாக போச்சு. பாருங்கள், காயத்ரி வந்து சாமி கும்பிட்றதுக்கு வாடினா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நிற்கிறேன். அதை தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அம்மாவோட சாரீ தான். நான் வந்து சாரீ வியர் பண்ணிட்டு வரல, சுடியில் தான் பைக் ஓட்டு வந்தேன். ஸோ வந்து இங்கே வந்து தான் வந்து சாரீ, அம்மாவோட சாரீ ஒன்று எடுத்து போட்டுட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு என்னோட இது தான். ஸோ இங்கேயே இருக்கும், அதுக்கு இதுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டாச்சு. இந்த வீடியோவை அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. காயத்ரி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்ருக்கா. ஸோ எங்கள் அப்பா சும்மா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். எத்தனை ஷேக்கு, எவ்வளோ ஆட்டம் பாருங்க. இந்த விளாக் ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 75% வந்து அப்பா தான் விளாக் எடுத்தாங்க. ஸோ பாருங்கள், இங்கே கிச்சனில் இருக்காங்களா, உடனே பூஜைக்கு போவாங்களா, உடனே திருப்பி கிச்சனுக்கு வருவாங்களா. ஸோ இதே தான், வடை எடுத்துட்டியா, வடை போட்டுட்டியா, பூஜை பண்ணிட்டியா, விளக்கேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் மட்டும் அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு. வீடியோ எடுக்க சொன்னால் எண்ணெய் சட்டிக்கு மேலே தூக்கி ஃபோனை வச்சுட்டு இருக்காரு. எங்கே எண்ணெய் சட்டியில் ஃபோன் விழுந்துற போது பயந்து இருந்தேன். நான் ஸ்டாண்ட் வேறு கொண்டு போகல. பாருங்கள் எத்தனை ஆடுறாரு இந்த ஃபோனை. ஸோ வந்து அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வடையுமே கூட செஞ்ச பாருங்கள். திருப்பியாச்சு மொபைலில் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கடலப்பருப்பு வடையுமே கொஞ்சமாக ஒரே ஒரு பேட்ச் மட்டும் போட்டுட்டு, உளுந்த வடையுமே ஒரு பேட்ச் போட்டுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு சால்ட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலான்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரே ஒரு செட்டு மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை போட்டுட்டு நான் கடகடன்னு வந்து நான் ஃபோன் வாங்கிட்டு நான் விளாக் எடுக்க போயிட்டேன். ஸோ அப்பாவும் காயத்ரியும் தான் பார்த்துட்டாங்க அந்த வடையை. பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரே புலம்பலை, காவியா இல்லை, சிவனியா இல்லை, காவியா இல்லை, சிவனியா காலையிலேருந்து இதே சொல்லிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்மலாம் வந்திருக்கோம், நம்மளெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டுறாங்க. காவியா இல்லை, சிவனியா இல்லை, காவியா இல்லாமல் எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பாவுமே அதுக்கு மேலே புலம்பிகிட்டே இருந்தார். நாளைக்கு என்ன வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ காவியாவுக்கும் சிவனியாவுக்கும் 2 பேருக்குமே சாட்டர்டேவுமே ஸ்கூல் இருக்குது, சாட்டர்டேவுமே டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக காவியா வந்து நான் வர முடியாது மம்மின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆயத்தாத்தாக்கிட்டையுமே கூட சொல்லிட்டா. பட் இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லைங்க. எப்பயுமே காவியா சிவனியா இல்லாமல் சாமி கும்பிட மாட்டாங்க. லாஸ்ட் இயருமே காவியா இல்லை, பட் ஃப்ரைடே நைட்டு வந்துட்டா, கூழ் ஊற்றுறதுக்காட்டி நைட்டு வந்துட்டா, எக்ஸாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. ஸோ இந்த டைம் சாட்டர்டேவுமே டெஸ்ட் இருக்குன்றதுனால மிட்டம் டெஸ்ட்டு தான், பட் இருந்தாலுமே அவள் போயே ஆகணும்னு சொல்கிறதுனால நாங்களுமே விட்டாச்சு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ நானும் அவர் ஃப்ரைடே நைட்டு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து வந்துடுவாங்க. ஸோ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது வரவு இதில் ஜிஆர்டி போயிட்டு அம்மா வந்து 2 இது வாங்கிட்டு வந்தாங்க அம்மனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இன்றைக்கி வரலக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி ஒன்று வந்து வாங்கினாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அன்னபூரணி.
ஸோ அன்னபூரணி வந்து எங்கள் வீட்டில் பித்தளையில் இருக்குது. ஸோ அம்மா வந்து சில்வர் வெள்ளியில் வாங்கி வைக்கணும்னு அம்மாவுக்கு ஆசை. ஸோ அதனால் வந்து வெள்ளியில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இயரு வரலக்ஷ்மி, அதுவுமா வரலக்ஷ்மியும் வந்திருக்காங்க. ஸோ அன்னபூரணியும் வந்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க 2 பேருமே. ஸோ இந்த வருஷத்தோடைய புது வரவு இவங்க 2 பேரும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிடலாம், நல்ல டைம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து இந்த ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து வடை வந்து காயத்ரியும் அப்பாவையும் பார்த்துக்க சொல்லியாச்சு. கொஞ்சம் நேரம் மகேஷை கூப்பிட்டு விளாக் எடுக்க கண்டினியூ பண்ணியாச்சு. ஏன்னா அவர் இருந்தார்னா அவர் எடுத்துடுவார். அவருமே இல்லை, காவியா குட்டியுமே இல்லை. ஸோ ஒன் பை ஒன்னாக நாங்களே மாற்றிட்டு ஒன்றா எடுத்துட்டோம். ஸோ சாமி அன்னபூரணியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அவங்களுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் இட்டு நாங்கள் வந்து அரிசியெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அரிசி போட்டு காயின் போட்டு அப்புறம் தான் அன்னபூரணியை வைக்கணும். ஸோ லக்ஷ்மி சாமிக்குமே கூட குங்குமம் மஞ்சள்லாம் இட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கப்பு உண்டுங்க. அந்த எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி வந்து பித்தளையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சில்வர் பேட், அந்த சில்வர் இதுக்கு வந்து இந்த கப்பு வந்து ஆப்ட் ஆகும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம பச்சரிசி உள்ளார நிரப்பிட்டு ஃபுல்லாக்குமே அப்படியாது ஃபுல்லாக நிறைஞ்சு அரிசி போட்டு அதுக்கும் மேலே காயின் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். காயின் போட்டு அதுக்கும் மேலே தான் நம்ம அன்னபூரணியை வைக்கணும். ஸோ அன்னத்து மேலே, அதாவது அரிசி மேலே தான் வந்து அன்னபூரணியை வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ நிறைஞ்சு இருக்கணும் ஃபுல்லாக. மறுபடியும் போயிட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அம்மா, ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து யார் வீட்டிலலாம் அன்னபூரணி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கூட அன்னபூரணி இருக்காங்க. ஸோ வந்து எல்லார் வீட்லேயுமே அன்னபூரணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் வந்து ஃபோட்டோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வச்சாச்சு. ஸோ வரலக்ஷ்மி அதுவுமா லக்ஷ்மியும் வந்தது ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ஸோ அவங்களோட பிளேஸில் அன்னபூரணி இருந்த இடத்துல அந்த பிளேஸில் வந்து அம்மா அழகாக பிள்ளையார் பக்கத்தில் வந்து வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் குட்டி குட்டி சிலைங்க இருந்தால் கூட அந்த குட்டி குட்டி சிலைக்கு கூட மஞ்சள் குங்குமம் இட்டு பூவெல்லாம் போட்டு அந்த சாமிக்கு தக்கன மாதிரி குட்டி குட்டி பூ வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அழகாக போட்டு நாங்கள் வந்து பூஜையை வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டுடலாம். எப்பயுமே சாமி கும்பிட்றப்ப நம்ம பழைய திரி போடக்கூடாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்போ சாமி கும்பிட்டாலும் அமாவாசை, கிருத்திகை, ஃப்ரைடே இந்த டைம்லலாம் வந்து பழைய திரி போடக்கூடாது, புது திரி தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்கள் அம்மா பாருங்கள், பூ வைக்க கூட மறந்துட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இதை சொல்லவே நினச்சி மறந்துட்டேன். வரலட்சுமி நோம்புக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நான் அம்மாகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா இவங்க உள்ளேற கதவு சாத்திட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்றது தெரில. நான் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்தால் ஒரு பேட் எடுத்து அதில் த்ரெட்டு போட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து அதை தொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மல்லிப்பூ அவரே வாங்கிட்டு வரக்கு சொல்லக்கூட இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்து அதை அழகாக வந்து ஒன்றா யூடியூப்பில் பார்த்து அதை எப்படி கட்டணும்னு பார்த்து கட்டி அழகாக தொடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மல்லிப்பூ தான் நான் வச்சிட்ருக்கேன் இப்போ தலையில். அதுக்கு மற்ற எக்ஸ்ட்ரா இந்த பூவெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காவியாவுமே ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகக்கூடாது, மாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதாக போச்சு சீக்கிரமாக கடகடன்ட்டு. ஸோ இலெல்லாம் போட்டு படையெல்லாம் வந்து போட்டாச்சு. நம்ம என்னெல்லாம் ரெசிபி பண்ணமோ அது எல்லாத்தையும் சாமிக்கு வந்து வச்சாங்க. எல்லாமே அங்கே வந்து தலையில தான் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு இலை ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நடுவில் சைடில் இருக்கக்கூடிய இலைங்க சின்னதாக இருந்தாலுமே கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம செய்யக்கூடிய இன்றைக்கி தான் இந்த டைம் தாங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்து பொரியல் வந்து கம்மி. மற்ற டைமு அப்புறம் பெருமாள் சாமி கும்பிட்றப்பல ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக செய்வாங்க. பொரியல் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பொரியல் பண்ண முடியுமோ அத்தனை பொரியலும் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் கூட எடுக்கவே முடியலங்க. ஃப்ரூட்ஸு, பனானா, மாம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கூட வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா
பாயாசம் எப்பயுமே இந்த இலையில பாயாசம் ஊற்றுறது வந்து அவங்க இலையில படைக்கிறாங்கன்றதுனால இந்த மாதிரி தான் ஊற்றி ஆகணும். ஸோ நாங்கள் வந்து நான் இங்கே திருவள்ளூரில் கொண்டு சாமி கும்பிட்றப்ப நான் ஒரு கப்பில் பிளேட்டில் வந்து வச்சுடுவேன். நாங்கள் வந்து பிளேட்டு இன்ஸ்டன்ட் பிளேட் தான் வச்சுருக்கோம், அதனால் நான் கப்பில் வச்சுருவேன். இவங்க வந்து பக்கத்துலேயே வாழை மரம் இருக்குது, தோட்டத்தில் கழனிலையும் வாழை மரம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வாழை இலை வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்கும். அவங்க வந்து அதில் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முருங்கைக்காவுமே எங்களோட மரத்தில் காய்ச்சது தான், இதில் இருக்கக்கூடிய மாங்காவுமே எங்களோட மரத்தில் காய்ச்சது தான். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்பீங்க. நம்மளோட பொருள் நம்மளோட இடத்துல நம்மளோட நிலத்தில் நம்மளோடைய மரத்தில் விளைஞ்ச ஒரு விஷயமும் நம்ம சாமிக்கு கும்பிட்றப்ப அது ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நம்ம பார்த்து வளர்க்குறோம். அதில் இருந்து சாமிக்கு வச்சுருக்கக்கூடிய வேப்ப இலையிலேருந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட தோட்டத்தில் எங்களோட இடத்துலையே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக வேப்பிலை மாலை போட்டாவது தொடுத்து போடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்குமே டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து வரலட்சுமிக்கு வந்து அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு 11 பேருக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு தாம்பூலம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் ஈவினிங் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயிலுக்கு வந்து போவோம். ஸோ பார்த்திங்கன்னா காயத்ரிக்கு பாருங்கள் சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கே ஸ்வெட் ஆகிடுச்சுன்றா. ஸோ வந்து அதுதான் அம்மக்களும் பண்ணிகிட்டு இருந்தேன், கிண்டல் பண்ணிட்டு, காயத்ரி இந்த வேலையை செய்கிறதில்ல சாப்பிட்றதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டு சொல்லிட்டு என்னாடி இப்படி சொல்கிற அப்படின்ட்டு இருந்தா. ஸோ வந்து அவளுமே குட்டி பாப்பாங்க இருக்கு இல்லையா, அதனால் அவளாலுமே வர முடியாது, அவங்கள குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்குமே சரியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நாங்கள் வந்து சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு, சாமி தீபார்த்தனை வந்து காமிச்சாச்சு. ரொம்ப அழகாக எங்களோட சாமி வந்து அலங்காரமாக அந்த சாமி பாட்டோட அந்த சாம்பிராணி வாசத்தோட இந்த கற்பூர வாசனையோட எங்களோட அம்மன் சாமியை பார்க்கறதுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து நாங்கள் வந்து இங்கேயே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயிலுக்கு வந்து போக போகிறோம். ஸோ வந்து அங்கே போயிட்டு ஒரு 11 பேருக்கோ எத்தனை பேருக்கு தெரியல ப்ளவுஸ் பீட்டு, இந்த வளையல், மாங்கல்யம், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு தாம்பூலம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த விலாகுமே உங்களுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த ஆடி மாதம்லாம் போட்டும் அது தனி விலாகாக உங்களுக்கு போடுறேன். ஸோ 1 by 1 எனக்கு டைமே இருக்க மாட்டேன் வீடியோ எடிட் பண்ண. இதுக்குமே கூட லேட் ஆகிடுச்சிங்க. அம்மா வந்து வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி தான் வந்து எப்பயுமே எவ்ரி இயர் வந்து வரலட்சுமி வந்து ஆடி மாதம் வந்தால் ஆடி மாதம் ஆவணி மாதம் வந்தாலுமே கூட அன்றைக்கி தான் புடவை வச்சு சாமி கும்பிடுவாங்க. அம்மாவுடைய பழக்கம் வந்து அது அப்பத்துலேருந்தே. நாங்கள் வந்து ஆடி மாதத்தில் என்றைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும் அந்த நாளுக்கு நாங்கள் புடவை வச்சு சாமி கும்பிட்றது. ஸோ அம்மா வீட்டில் இதுதான் பழக்கம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறப்ப இந்த படைச்ச சாரி வந்து கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சும்மாவாது யாராவது கட்டி பார்ப்போம், அன்றைக்கே வந்து இந்த சாரியை உடுத்திடணும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே காவியாவுக்கு மேலே போட்டு கட்டி விடுவோம். நாங்கள்லாம் குட்டி பசங்களாக இருக்கிறப்ப எங்களுக்கு கட்டி விடுவாங்க அம்மா. ஸோ இப்போ வரைக்குமே நானே தான் கட்டுறேன், என்றைக்குமே நானே தான் கட்டினேன். ஸோ வந்து அம்மாவுமே தீபார்த்தனை காமிச்சிட்டாங்க. பூ வைக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். வாங்கிட்டு வந்து வச்சுருக்க பூவை கூட வைக்க டைம் இல்லை அவங்களுக்கு. ஸோ வந்து அப்போ வந்து வச்சுக்கலாம் பூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கொஞ்சம் காலையில் வச்சுட்டு வந்ததோடு அப்படியே விட்டுட்டேன். ஸோ உடனே எல்லாத்தையுமே அன்றைக்கே செய்யறதுனால எங்களுக்குமே கூட ஒரு டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தீபார்த்தனை கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்றப்ப அப்பா கற்பூரம் காமிச்சிட்டு காவியா அப்படின்னு கூப்பிட்டாரு. காவியா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, திடீர்னு இல்லை அப்படின்னா மைண்ட் அப்படி தான் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வந்து எனக்கு காயத்ரிக்கு வந்து சாரீ வந்து எடுத்து வச்சு கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒரே மாதிரி டிட்டோவாக எடுத்துட்டோம், க்ரீன் வித் பிங்க் ஷேடில். ஸோ இந்த இயர் வந்து மாற்றி கான்ட்ராஸ்டாக எடுத்தோம். ஸோ காயத்ரி வந்து மயில் கழுத்து கலரில் வந்து எடுத்துட்டா ராமா ப்ளூவில், எந்து வந்து எல்லோ வித்து ராயல் ப்ளூ நேவி ப்ளூவில் வந்து பார்ட்ரு. ஸோ வந்து இதுவுமே டபுள் சைட் பார்ட்ரு, அதுவுமே டபுள் சைட் பார்ட்ரு. எங்கள் சாரீ வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோ சாரீ வந்து என்னோடது, ஸோ மயில் கழுத்து சாரீ வந்து காயத்ரியோடது. ஸோ வந்து சாரீ வந்து அப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னிங்கன்னா
சாரி பார்த்தீங்கன்னா, அவரு பிரகாஷ் வந்த பிறகு வேணா 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் காயத்ரிக்கு வந்து குடுத்துட சொன்னேன். காயத்ரி வந்து அன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. ஸோ அதனால காயத்ரிக்கு குடுத்துடலாம்னு சொன்னேன். அம்மா வந்து பெரிய பொண்ணுக்கு குடுக்காம 2வது பொண்ணுக்கு குடுக்க முடியாது. நீ வாங்கிக்கோம்மா. அப்புறமா பிரகாஷ் வந்த பிறகு இன்னும் வாட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டேன். நான் சிங்கிளாக தான் வாங்குவேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாரியில் நான் வந்து தாம்பூலம் வாங்குவேன். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வந்து அவர் வந்த பிறகு நாங்கள் 2 பேராக சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஸோ அந்த 2த்தையும் சேர்த்து நான் போடல, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிடுச்சுன்னா, நீயா உன்னோட சிஸ்டரா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸு, எங்கள் ஓரவத்தி, என்னோட சிஸ்டர்ஸு எல்லாருமே என்னை கேட்ட கொஷின் இது. ஸோ ஏன் இப்படி ரெண்டு காஸ்டியூம் ஆகிடுச்சு. சாரியுமே கூட நான் வந்து ஈவினிங் கோயிலுக்கு போகிறப்ப வந்து படைச்ச சாரி, சாமி கும்பிட்ட சாரி வந்து கட்டிட்டேன். ஸோ அதனால் 2 காஸ்டியூம் ஆகிடுச்சா, 2 டைம் பண்ணவே எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் என்னை கேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ஆன்சர் பண்ணதுக்கே சரியாக இருந்துச்சு. ஸோ எனிவே அன்னிடே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. எங்களோட சாரி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். யாரெல்லாம் போயிட்டு அம்மா வீட்டுக்கு சாரி போயிட்டு வரலட்சுமி அன்னைக்கு சாரின்ட்டு இல்லைங்க, ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது மஞ்சள் குங்குமமாவது இட்டுட்டு வந்தீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.